பிக் பாஸ் சீசன் 7 சக்சஸ்ஃபுல்லி 100 டேஸ் தாண்டி இப்போ 1 or 2 டேஸ்ல இருக்காங்க. சோ இந்த வீக் ஃபுல்லா எவிக்ட் ஆன ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ள வர ஒவ்வொருத்தரும் வெளியே போய் பார்த்த சில விஷயங்கள் பத்தின அவங்களோட ஒப்பீனியனை ஃபைனலிஸ்டா இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட மாத்தி மாத்தி சொல்லிட்டு வராங்க. அந்த வரிசையில டே 1 or 2 ப்ரோமோல ஜோவிகா அவர்கள் உள்ள வந்ததா காட்டியிருக்காங்க. ஜோவிகா அவர்கள் உள்ள வந்த உடனே தினேஷ் அவர்களை பார்த்து நீங்க இப்ப வர ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராவே இல்ல, தினேஷா தனியா எதுவும் நீங்க பேசலன்னு சொல்லிட்டு அப்படியே மாயா அவர்கள் கிட்ட பேசுற மாதிரி காட்டியிருக்காங்க. மாயா அவர்கள் கிட்ட உண்மையில எனக்கு ஒரு கோபம், அச்சலா எங்க எல்லாரையும் என்னென்னலாம் பேசியிருக்காங்க, பட் நீங்க இப்போ அவங்களோட போய் விளையாடிட்டு பேசிட்டு இருக்கீங்க, மாயா மட்டும் இந்த சீசன்ல இல்லனா இந்த சீசனே வேஸ்ட்னு மாயா அவர்களை பார்த்து ஜோவிகா அவர்கள் சொல்ற மாதிரி ப்ரோமோ 1ல காட்டியிருக்காங்க. அண்ட் ப்ரோமோ 2ல மாயா அவர்கள் அர்ச்சனா அவர்கள் கிட்ட பேசுறாங்க. அப்போ அர்ச்சனா அவர்கள் மாயா அவர்களை பார்த்து எனக்கு உங்களோட லவ்வை ஃபீல் பண்ண முடியுது அண்ட் இப்போ எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்ல, அதுக்கு மாயா அவர்கள் பட்டுன்னு என்னால உங்களை ட்ரஸ்ட் பண்ண முடியாதுங்க, பிகாஸ் ஒரு தடவை கமல் சார் எபிசோட்ல எனக்கு அந்த டிராமா நடந்திருக்குன்னு நான் சொல்லும் போது நீங்க உடனே இவங்களுக்கு டிராமாவா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், இவங்க நமக்கு டிராமா கொடுக்காம விட மாட்டாங்கன்னு நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு பயங்கர ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வெளியிருந்து கிடைக்கிற சப்போர்ட் ரொம்பவே டிஃபரெண்டாவும் இருந்துச்சு. நீங்க எங்கேயோ இருக்கீங்க, அந்த டைம்ல ஐ லாஸ்ட் மை செல்ஃப், ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி தப்பு, அதுக்காக மட்டும்தான் நான் பேசலன்னு சொல்ற மாதிரி காட்டியிருக்காங்க. பூர்ணிமா அவர்கள் வெளியே போன அப்புறமா அர்ச்சனா அண்ட் மாயா அவர்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது மேபி ஜோவிகா அவர்கள் உள்ள வந்து மாயா அவர்கள் கிட்ட பேசினதுனால மாயா அவர்கள் அர்ச்சனா அவர்கள் கிட்ட இப்படி பேசுறாங்கன்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு லிட்டில் டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானை டிங்னு அடிச்சிருங்க. இதுல பீக்குக்கு போனது சப்ளாங்கால் போட்டு இப்படி உட்காந்து இப்போ சொல்றேன் கதை கேளுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டெஃபினெட்லி எல்லாருக்கும் இருக்கிற விஷயம்தான். ஆச்சரியன்றதை தாண்டி இப்படி ஒரு காட்டுக்கு இப்படி ஒருத்தவரை போய் அப்பா சந்திச்சுட்டு வந்திருக்காருன்றது இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அது தீவிரவாதத்தை விட கொடுமையான தீவிரவாதம் நாங்கள் பண்ணிட்டு தான் எங்கள் வீட்டிலாம் பலமுறை ரைடு. அதுலேருந்து காப்பாற்றி வச்ச ஒரு பொக்கிஷம், அதை என் மகிட்ட கொடுக்குறோம். அண்ணா நீங்கள் இன்னைக்கோடு நீங்கள் செத்துடலாண்ணே அப்படின்னாரு. ஏண்ணே இனிமேல் ஒன்றுமே தேவையில்லைண்ணே. இது பண்ணுறது 2வது சீசன் பண்ணுறதுக்கு இப்போயே கருவிட்டு இருப்போம். நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோமே அப்படிங்கிறது நிறைய ஏரியாவை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோமே எல்லாருமே. இப்போ ரஜினி சாரே கோபால் ஐ எம் வெயிட்டிங் இருக்கு. இந்த டீமு என்னை விட அதிகமாக அதை கரைச்சி பிடிச்ச பிறகு தானே எடுத்திருப்பாங்க. நேற்றே நான் கேட்டேன், தம்பி இதில் ஒரு கொலை ஒன்று மிஸ் ஆகிருக்குமே அப்படின்னு. ஆமாப்பா எடுத்தோம், அது வந்து